உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குற்றால அருவியில் 3வது நாளாக குளிக்க தடையானது ஏற்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வசிக்கும் குற்றாலத்தில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் பழைய குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் குற்றால அருவியில் 3வது நாளாக குளிக்க தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு தென்காசியிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் ரஞ்சித், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக சார். அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்குள் நேற்று முன்தினம் பெய்த கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் நேற்று முன்தினம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் ஐந்தருவியில் நீர்வரத்து குறைந்த நிலையில் ஐந்தருவியில் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பழைய குற்றாலம் மற்றும் குற்றாலம் மெயின் அருவியில் நேற்று 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வரை நீரின் வரத்து குறையாத காரணத்தினால் 3வது நாளாக இன்றும் பழைய குற்றால அருவி மற்றும் குற்றாலம் மெயின் அருவியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று கார்த்திகை மாதம் முதல் சோமாவர தினம் என்பதால் ஏராளமான பெண்கள் தற்போது குற்றால அருவிகளுக்கு வருகை தந்து புனித நீராடுவதற்காக காத்து கொண்டிருக்கும் நிலையில் நீர்வரத்து குறைந்தும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் தற்போது கலந்தாலோசனை செய்து வரும் நிலையில் விரைவில் குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.